ஏம்மா நீ தான் மோர் சிரிப்புற, அதனால உட்காந்துருக்க. அவன் எதுக்கு வந்து தேவையில்லாமல் உட்காந்துருக்கான்? அவனுக்கு இங்கே என்ன வேலை? நகரே சொல்றா, இவட தைரியமான ஆளா இருந்தா சொல்றா. அதான் நானும் கேட்குறேன், என்ன வேலை? வேண்டாம். அதுக்கு என் காலம் காத்தால ஏஞ்சி உட்காந்து பண்ணிட்டு இருக்க. லேட்டா பண்ண என்ன? நான் கேட்ட கேள்விக்கு இது பதிலே இல்லையே. காலகாத்தால பண்ணாதான் வெண்ணெய் நிறைய வந்து சேரும், இல்லாட்டி கொஞ்சம் வெயில்ல பண்ணா உருகி போயிடும். இந்த பேர் தெரியுதா? தெரியுது இல்லையா? எடுத்து சனிக்கிழமை என்ன செய்யறோம், வெண்ணெயை எடுத்து ஆஞ்சநேயர் கொஞ்சம் கொடுத்துட்டு மிச்சத்தை நெய் ஊற்றி பண்ணிடலாம். நம்ம வீட்டில் பால் வாங்குறோம் இல்லையா, அது பார்க்குறவங்களுக்கு தெரியாது. நம்ம வீட்டில் பால் வாங்குவோம்ல, டெய்லி வாங்குகிற பாலில் ஆடையை மட்டும் எடுத்து சேர்த்து வச்சு அதுக்கு உரம் ஊற்றி அதை வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து நாங்கள் சிலிப்போம். சிலிப்பிட்டு கொஞ்சம் வெண்ணெய், ஆஞ்சநேயர் கொஞ்சம் வெண்ணெய் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை உருக்கி நெய்யாக ஊற்றி வச்சுக்கோம். கடையில் வாங்க மாட்டோம், வீட்டில் தான் நெய் ஊற்றுவோம். வாங்குகிற பால், குடிக்கிறதுக்கு வாங்குகிற பால் பாக்கெட் பால் இல்லை, பசும்பால் கொண்டு கொடுக்குறாங்களே வீட்டில், அதுதான் பாக்கெட் பாலில் வராது. சரி, அவன் எதுக்கு இங்கே உட்காந்துருக்கான்? அவன் மோருக்காக உட்காந்துருக்காம்மா. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். காக்கரின் 6 மாத என்னடி சொல்லுவாங்க, அதை தடுப்பூசி இருக்கு. அடுத்து அதுக்கு முன்னாடி பூச்சி வந்துடுறேன். அஜய், அது எப்படி இல்லைம்மா, ரொட்டீன் 6 மந்த் ரொட்டீன் வந்து இது ஒன்று, வேக்சின் போடுறது, பூச்சி மருந்து மாத்திரை கொடுக்கறது, இன்னும் வேலை 2 தான் முக்கியமானது. மற்றதெல்லாம் அன்னாடம் வேலை. இயர்லி ரொட்டீனு, 6 மந்த் ரொட்டீன்னு சொல்லி 2 வச்சுருக்கோம். இந்த இதில் வந்துட்டு இன்னைக்கு அவனுக்கு பூச்சி மாத்திரை கொடுக்குறது. பூச்சி மாத்திரை 3 மாத்திரை ஒரே டைமில் கொடுக்கணும். அதுதான் கஷ்டம். மருந்தாக கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறாரு. பெரிய பிள்ளையா இருக்கான், மாத்திரையாக கொடுக்குறது. இவனை யார் வளர சொன்னது? சின்ன பிள்ளையாவே இருக்கலாம்ல. சின்ன பிள்ளை தான், 4 வயசு தான் அது. சும்மாரு அமுக்காது, படுத்து தூக்கி அங்கே தூக்குறான், முழிச்சிட்டு இருக்கான் பாரு. அவரோட டிஸ்டர்ப் ஆகுது. பேசாம இதெல்லாம் செய்யக்கூடாது. இங்கே வா கேட்குறேன், இங்கே தூக்குறேன், இங்கே வா, தூக்கியத்துலேருந்து எழுப்பணும்னா விளையாடுறா பாருங்க. அங்கே எங்கே அங்கே இது போகணும். ஏமா அப்படி பண்ண? பேசாம தானே படுத்துருந்தான். என்னடி தங்கம், இங்கே முட்டு சோஃபாவில் முட்டு கொடுத்து வச்சு பார்க்கறேன். சரி, மோர் யாருக்கு வேணும்? யாருக்கு மோர் வேணும்? கச்சம்மா, நீ மோர் சாப்பிட்றீங்களா? எனக்கு வேண்டாம், காக்கறதுக்கும் கிடையாது, அப்பாவுக்கு தான். அப்பாக்கா? மோர் அப்பாக்கா? காக்கருக்கு உனக்கு வேணுமாடி மோர்? வேணுமாடி தங்கத்துக்கு? சரிப்பா, அவனுக்கு கிடையாது. அம்மா சிலிப்பி காக்கருக்கு தான் ஃபர்ஸ்ட். காக்கருக்கு ஒன்றும் கிடையாது. அம்மா அதுல ஒரு வந்து சூப்பரான ஒரு இன்கிரீடியன்ட், கரெக்டா? சூப்பரான இன்கிரீடியன்ட் கலந்து கொடுப்பேன் நான். அதை கடையே மூக்க மூடிட்டு கப்ப போட்டு குடிச்சு. அது என்ன இன்கிரீடியன்ட் நான் சொல்லோட தெரியும். ஓகே சொல்றேன். சரிம்மா, நீங்க என்ன சொல்லுவாங்க நான் கேட்கறேன்மா. அந்த சூப்பர் இன்கிரீடியன்ட் என்ன மட்டும் கேட்டா, வேற எதாவது கலந்து கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கண்ணா. நிறைய விஷயத்துல வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கடைசியா கண்டுபிடிச்சதுதான் இது, மோரும் தைரம். சரி, நீங்க மோர் சிலுப்புறமா இதுல வச்சு கலந்து கொடுத்துருங்க. பிடிச்சதெல்லாம் கொடுக்க முடியும். வேற எது கொடுத்தாலும் அப்படியே அந்த கரெக்டா பவுடர் ஆக்கி கொடுத்தாலும் சாப்பிடுறது. நீ நிறுத்தாத, சிலுப்பு ஏன் பேசிட்டு இருக்கேங்கிற மாதிரி விட்டு வந்து படுத்துருக்காங்க. இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் எப்படி பார்த்தாலும் அதே மோர் தான், அதே டப்பா தான், அதே மாத்திரை தான். 3 மாத்திரை டாக்டருக்கு, 3 மாத்திரை அங்கே இருக்கு, எடுத்துட்டு வரணும். அதை போட்டு நல்லா ஊற வைக்கணும். அது ஊறி காய்ச்சினதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். பாப்பா மாத்திரை 3 டப்பாக்குள்ள பிரிச்சு போட்டு இதை ஊற்றிட்டோம்னு வச்சுக்கேன், ஊறிடும்ல கொஞ்சம்.
தெரியுதா? ம் ஒன்று ஏற்கனவே வந்துச்சு, இது ரெண்டாவதா? இது அறிவு முத்தி போனவனாச்சே, இதை கண்டுபிடிக்க மாட்டான். நான் எப்பயும் கண்டுபிடிச்சோம். 3 சைடில் பாரு 3 தெரியுது. இது உனக்கு பாப்பா, இது அக்காவுக்கு, ஹச்சாக்காக்கு. இது அதாவது ஹச்சாக்காக்கு. சு இந்த போ எடுத்துட்டு போ ஹச்சாக்கா. அக்காவுக்கு போட்டேன். டப்பா டப்பாக்குள்ளே அதே வாடை அடிச்சதுன்னா நம்ம அதை குடிக்க கூடாதுங்கிறதுக்கு. இங்க வந்து இப்படியா? உட்கார், நீ உட்கார். செக் பண்ணியாச்சா? எல்லாத்தையும் செக் பண்ணிட்டீங்களா? வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிச்சா? சரி, நீங்கள் என்னதான் பண்ணுறீங்க, என்னதான் சித்துவில் காமிக்கிறீங்க நான் பார்க்குறேன். 3 போட்டாச்சு. ஊறட்டும். மிச்சத்தை இன்னும் கொஞ்சம் அப்புறமேட்டு சரி ஊறட்டும். ஊறுறதுக்கு அது போதும். சிலிப்பிட்டு உங்களுக்கு நான் தருவேன். சரியா? தங்கத்துக்கு உண்டு. அவனுக்கு மட்டும் தான், உனக்கு கிடையாது, அப்பாவுக்கு கிடையாது, யாருக்குமே கிடையாது. காக்கருக்கு மட்டும் தான், செல்ல பிள்ளைக்கு மட்டும்தான். காக்கை ரொம்ப பசிக்குது. காக்கை சாப்பிடணும். சரி, அன்பர்கள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சொல்லு. ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க என்னன்னா வந்து அவங்க வீட்டில் வந்து யாரோ ஒரு பசங்க இருக்காங்க போல், சின்ன பிள்ளைங்க. அவங்களும் வந்து காக்கர் மாதிரியே ஒரு நாய் வேணும் அப்படின்னு சொல்லி இடம் பிடிக்கிறாங்க. சாப்பிடாம கூட இருக்காங்களாம். அதனால இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடாதீங்க, பையன் அடம் பிடிக்கிறான், சாப்பிடாமலாம் இருக்கான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால வீடியோஸ் போடாதீங்க அப்படிங்கிறாங்க. எப்பா வீடியோஸ் போடாதீங்கப்பா, என் பிள்ளை அடம் பிடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் கேட்டவங்க இப்போ இருக்க சொன்ன நிலமையில தான் நாங்களும் இருந்தோம். என்னடா பண்ணுறது? இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு, கொரோனா டைமில் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வீட்டில் சும்மா இல்லாமல் ஷார்ட்டை பார்க்குறது, பிக்சர்ஸ்லாம் பார்க்குறது, அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு எனக்கு இதே மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சிச்சு. இதே நீங்கள் சொல்கிற மாதிரி தான். சாப்பிட மாட்டான்னு சொல்கிறத தாண்டி புள்ள சோகமாகவே இருக்குது, அது கேட்டுக்கிட்டே இருக்குது. எப்போ கண்ணு முழிச்சாலும் கேட்கும், படுக்க போகும்போது எனக்கு வாங்கி தருவியா நாளைக்கு அப்படிங்கும். திருப்பி எழுந்திரிச்சோன்னா நாளைக்கு வந்துருமா அப்படின்னு கேட்கும். நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பைத்தியத்தை என்னோட பெரிய பைத்தியமா இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் என் தம்பிக்கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி பாப்பா அப்படி பண்ணிட்டு இருக்கு, கேட்டுக்கிட்டே இருக்கு, என்ன அவனால முடியுமா, வச்சு பார்த்துக்க முடியுமா, புள்ள மாதிரி வச்சு பார்த்துக்கணும், சும்மா அலட்சியமாக மற்ற மாதிரி கொஞ்ச நாளைக்கு வளர்த்துட்டு அப்புறம் விட்டுட்டா அதுங்களெல்லாம் இருக்க முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிறாப்புல பிள்ளைக்காக நான் என்ன செய்யறதுன்னு தெரிலன்னு சொல்லி கேட்குறீங்க. ஒருவேளை நீங்கள் உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் வாங்கணும்னு நினச்சி வாங்கினாலும் சரி, இதுவும் ஒரு புள்ள மாதிரி தான் இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு வச்சு பார்த்துட்டு அப்புறம் முடியலன்னு சொல்லி அவங்கள விட்டுறது, சாதாரணம் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அலட்சியமாக விட்டுறது. வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, இதுதான் இருக்கு சோறு போடுறமே போதும் அப்படின்னு நினச்சலாம் விட்டுறதுலாம் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. சில பேர் சொல்கிற மாதிரி நாய் தானே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி பார்க்க முடியாது. அந்த மாதிரி பார்க்குறதா இருந்தால் வாங்காதீங்க. அப்படி தான் என் தம்பி எங்களுக்கு சொன்னான். அந்த மாதிரி இருந்தால் வேண்டாம், உன் பிள்ளை ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்தி நம்ம பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது வாங்கி கொடுத்து கூட சமாதானப்படுத்திடலாம். இப்படி சப்போஸ் வாங்கணும்னு கன்ஃபார்மாக இருந்தால் இன்னொரு புள்ள இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் அவன் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன்ஸ்லாம் எங்களுக்கு அவன் கண்டிஷன் போட்டு தான் அப்புறம் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். ஒரு 6 மாதம் இருக்கும்ல சொல்லி புக் பண்ணி அதுக்கப்புறம் வாங்கினோம். ஆனால் நாங்கள் வாங்கின நிலைமையெல்லாம் வந்து வேறு மாதிரி. இவன் வந்து எப்படி இருந்தான், நாங்கள் வாங்கின இடத்துல எப்படி இருந்தான், இது எப்படி எங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் எப்படிலாம் வச்சுக்கிட்டோங்கிறத நான் ஒரு ஸ்டோரியில் சொல்கிறோன்னு ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன். சரி, கொஞ்ச நாள் போகட்டும், இவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு சில பேர் ஆர்வமாக இருக்கீங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வந்து ரீச் புதுசாக வந்து கேட்குறீங்க. ஸோ நிறைய பேர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டோரி சொல்கிறது தான் நியாயம். ஒருத்தவங்க 2 பேர் கேட்கும்போது நம்ம சொல்லிட்டு திருப்பி வரவங்க கதையை சொல்லுங்கள், எப்படி வந்தான், எங்கேருந்து வந்தான் அப்படின்னு திருப்பி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால வெயிட் பண்ணமே தவிர சொல்ல வேணாம்லாம் கிடையாது. ஸ்டோரி வந்து ஸ்டார்டிங்லேருந்து நான் வந்து சொல்லணும். எப்படி எத்தனை நாள்லேருந்து வந்தான் எங்களுக்கு அப்படிங்கிறதுலேருந்து எப்படி வந்தான், ஏன் வந்தாங்கிறதெல்லாம் சொல்லணுங்கிறது தான். இப்போ நீங்கள் கேட்கறதுனால நான் சொல்கிறேன். இவன் காக்கரும் பாப்பாவால் தான் வீட்டுக்கு வந்தான். பாப்பா கேட்டு அடம் பிடிச்சதுனால தான் வீட்டுக்கு வந்தான்.
எங்களுக்கு இப்போ வந்து பெட் வாங்கி வச்சு வளர்க்கணும் அப்படிங்கிறதுலாம் இஷ்டம் இல்லை. ஏன் நீ வாங்கி வச்சு வளர்க்கல? வெளிச்சமாக இருக்கான். படுத்து நீ படுத்து. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி தான் நான் வந்து கோல்டன் ரெட்ரீவர் வளர்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பிறந்ததுக்கப்புறம் சில்வர் ரெட்ரீவர் வளர்த்தீங்களா? அது ரொம்ப நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அம்மாச்சி வீட்டில் விட்டாச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவை பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அம்மா வீட்டில் விட்டுட்டோம். அதை வச்சு தான் என் தம்பி சொன்னான், நீ இந்த மாதிரி விட்டுறதா இருந்தால் பிள்ளைக்கும் கஷ்டம், அவளும் கஷ்டப்படுவா, அப்புறம் அந்த பப்பியும் கஷ்டப்படும். எங்கள் ஃபஸ்ட்டு நான் வளர்த்த அந்த இது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் தனியாகவே இருக்கிறதுனால எப்போவுமே அவன் கூடயே தான் இருப்பேன். அவனை பார்த்துக்கிட்டு அவன் கூட பேசிக்கிட்டு அப்படியே தான் இருப்பேனா. அவனால் போய் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அவனுக்கு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அடாப்ட் ஆகிறதுக்கு. ஏக்கமாக இருக்கும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஆகிட்டா கஷ்டம். இவன் கூட இருந்துடலாம், பாப்பா இன்னும் ரொம்ப இதாகிடும், மோசமாக ஃபீல் பண்ணுவோம். நீ அதனால் யோசிச்சுக்கிட்டு வாங்குங்க அப்படின்னு சொன்னான். சரி ஓகே எல்லாத்துக்கும் ரெடி நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவன் வாங்கி கொடுத்தான். வாங்கி கொடுத்த நான் தான் சொன்னேன், ஸ்டோரி சொல்கிறேன் நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் அதெல்லாம். பட் நீங்கள் சொல்கிறாப்புல வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாறாதீங்க. இல்லையா வேணான்னு சொல்லி விட்டுடுங்க. பாப்பாவை குழந்தைய வந்து வேறு ஏதாவது சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அதை மாற்றிடலாம், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் ஒரு பப்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சில விஷயங்களை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக நம்ம அடாப்ட் ஆகி தான் ஆகணும். அது கூட அதை மாற்றிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நினச்சோம்னா அது கஷ்டம். ஸோ ரொம்ப நல்லா யோசிச்சுட்டு உங்களோட சூழ்நிலை, நீங்கள் எங்கே தங்கி இருக்கீங்க, வீட்டு சூழ்நிலை, வீட்டை சுற்றி இருக்கிற சூழ்நிலை, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. வெறும் பாப்பாவை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா பாப்பா குழந்தை அதுக்கு தெரியாது, எதுவும் என்ன செய்ய சொல்கிறாங்க, என்ன நடக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறதான் தெரியாது. பப்பியாக இருக்கும்போது கடிக்கும், அப்போ அதை ஹேண்டில் பண்ண தெரியணும். கடிச்சிக்கிட்டே இருக்கும், நசுன்னு அங்கங்கே யூரின் போயிட்டே இருக்கும். அதெல்லாம் சின்ன குழந்தைங்களால ஹேண்டில் பண்ண தெரியாது. இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்கணும் நமக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வச்சுக்கிறதுக்கு ஒரு தனி இடம் இருக்கா என்னங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. நாங்கள் வீடியோ போடுறோம், நீங்கள் எங்களை திட்ட தான் செஞ்சீங்க, ஏன் போடுறோம், அதனால தான் என் பாப்பா அழுகுது அப்படிங்கிற மாதிரி பேசுனீங்க. பட் அதனால எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வீடியோ பிடிச்சிருக்கு, காக்கரை பிடிச்சிருக்கு, அதனால அதே மாதிரி உங்களுக்கு வாங்கி வளர்க்கணும்னு ஆசையாக இருக்குது. காக்கரை பார்க்கறதுக்கு பிடிச்சிருக்கலாம், பட் காக்கரை மாதிரி பப்பியை வாங்கி வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். அதான் உண்மை. ஒரு பப்பி வாங்கி குழந்தைங்க சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வச்சு வளர்க்குறது கஷ்டம். அப்படியே ஓகே நமக்கு தனியாக இடம் இருக்குது, வச்சு பார்த்துக்கலாம். நம்ம பிள்ளைக்காக தான் செய்யணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் துணிஞ்சு செய்யணும். ஓகே நம்ம பாப்பா பசங்களுக்காக தானே அதை வாங்குகிறோம் வளர்க்குறோம், நம்ம பிள்ளை மாதிரி இன்னொரு பிள்ளை மாதிரி எடுத்துகிட்டு போட்டோன்னு சொல்லி அதுக்கும் துணிஞ்சு ரெடியாக இருக்கணும். ஸோ அதை பார்த்துக்கிட்டு வாங்கிக்கிங்க. வாங்குறதுனால ஒரு தப்பும் கிடையாது. இல்லை முடியலையா வீடியோ பார்த்துக்கிட்டே ஓட்டுங்க, ஏதாவது சொல்லி சமாளிச்சுங்க, பொம்மையெல்லாம் வாங்கி கொடுங்க. அதுக்காக எங்களை வீடியோ போடாதீங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. எங்கள் காக்கர் பண்ணுறது எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. வெறுமனே பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால நீங்களும் பார்த்து சொல்கிறீங்க இதே மாதிரி நாங்கள் வாங்கணும். அந்த மாதிரி எங்கள் காக்கர் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை நாங்கள் வீடியோவாக போட்டு எல்லாருக்கும் காமிக்கணும். பாருங்கள் எங்கள் பையன் எப்படிலாம் வித்த காமிக்கிறான் பாருங்கள் அப்படின்னு காமிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பையன் வீடியோ நாங்கள் போடுறோம். பார்த்தீங்களா? ஆமான்னு சொல்கிறோம். சரி, இன்னொருத்தவங்க கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து இவ்வளோ செல்லம் கொடுக்கறதுனால தான் வந்து அடம் பிடிக்கிறான், நீங்கள் ஏன் செல்லம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு அடமா? சில பப்பீஸ்லாம் மோசமாக இருக்கும். பேசிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு எனக்கு கோவம் வந்துருச்சு பிள்ளைக்கு. சரி நான் மாத்திரை போட்டு கொடுக்குறேன் அவனுக்கு. அவன் அடம்லாம் பிடிக்க மாட்டாங்க ரொம்பலாம், சும்மா விளையாட்டு. யாரா அவன்? நான் சொல்லுவேன் அவன் அடம் மட்டும்தான் பிடிக்கிறான்னு. இந்த பொம்மைக்காகலாம் கேட்குறான்ல, அதான். மற்றபடி என் பலாப்பழத்தை எடுத்து தின்றுருக்கான் அவன். ஐயோ அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த இன்னமும் சொல்லுவா. அதெல்லாம் நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க. அவன் அப்படிலாம் கிடையாது. அந்த அவனுக்கு பலாப்பழம் எல்லாருக்குமே தானே பிடிக்கும். அந்த ஸ்மெல்லு, அந்த ஸ்வீட்னஸ் பிடிக்கும். அதுக்காக ஒரு நாள் தூக்கிட்டு போயிட்டான். பால் வாங்கி வச்சுருந்தா அதை தூக்கிட்டு ஓடிட்டான். இந்த ஷூவை தூக்கிட்டு ஓடிடுவான். இதுதான் அவன் பண்ணுறது. அதுக்கு அந்த பிள்ளைய போட்டு, சின்ன பிள்ளை பச்சை மண்ணை போட்டு அந்த நீ வாடி தாங்க. இல்லை வெள்ளை கலர்ல நல்ல பல்லான்னு தானே இருக்கேன். இங்கே வா, இங்கே வா, நான் தருவாப்பா. உட்காரு. இது அப்புறம் குடிக்கலாமா? கரைஞ்சிச்சு தெரியுதா? இன்னும் கரையலை. கரைஞ்சிருச்சு. இன்னும் கரையலை.
இது நான் அப்படி சுத்தணும்னா கரைஞ்சிடும், அப்படியே வச்சிருந்ததுனால அப்படியே நீ உட்காருப்பா. அண்ணன் மோர் குடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு. கரைஞ்சிருச்சு ஓரளவுக்கு. பையன் என்ன பண்ண போறான்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் ஊற்றி கொடு, அப்போதான் 3 மாத்திரை ஊற்றுவேன். இது கொஞ்சம் கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய ஊற்றிட்டோம்னா கலக்க முடியாது இல்லையா, அதனால வா நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆயிடுச்சு. மோர் காக்குரு வாழ பாரு ரெடியா இருக்கிறது. அப்படி உட்காரு, முதல்ல உட்காரு, சொல் பேச்சு கேளு. இந்த பக்கம் டப்பா வச்சா இங்க வருமா, அந்த பக்கம் டப்பா வச்சா இந்த பக்கம் வருமா. தர முடியாது, உனக்கு தர முடியாதுண்ணா. என்ன செய்வ? அடிப்பியா, திட்டுவியா? நான் கேட்குறாங்க பாரு, நான் செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கேன்னு சொல்றாங்க பாரு. உன்னை செல்லம் கொடுத்தா கெடுத்து வச்சிருக்கு. ஆமா, நல்ல பிள்ளைன்னு சொல்லி நான் அம்மா சொல்லிட்டு இருக்கேன். நீ பண்ற வேலையெல்லாம் பாரு. இது நல்லா கரையட்டும். இப்பவே சாப்பிடணுமா? இப்ப சாப்பிட்டே ஆகணுமா உனக்கு? அவ்வளோ பசிக்குதா? அது எப்படி இத மோரை பார்த்தோன்னு பசிக்குது உனக்கு? இவ்வளவு நேரம் பேசாம தானே படுத்து. உனக்கு சிக்கன் 65 பார்த்தோன்னு பசிக்குதுலமா, அந்த மாதிரி தான்மா. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் காக்கற ஒன்னே சொல்லடா காக்கறேன், அம்மா சொன்னேன். பேசாத நீங்க. நான் பேசுவேன் நானு. தம்பி அவ பேசுறாங்க, போய் அடி அடி. அடிச்சா விளையாட பார்த்துக்கோ. அம்மா தானே உனக்கு பிடிக்கும். உனக்கு அம்மா பிடிக்குமா அக்கா பிடிக்குமா? அகரே அகரே உனக்கு அகரே அகரே. இப்ப இந்த நிமிஷம் சொல்லு, அம்மாவை பிடிக்குமா அக்கா பிடிக்குமா? நீ யாருக்கிட்ட வரையோ அவங்களதான் உனக்கு பிடிக்கும். முடிவு பண்ணு. அவன் வந்து தயிர் எங்க இருக்காங்களாமா? யார்கிட்ட வருவடி? அம்மா கிட்ட. கண்ணை மட்டும் செஞ்சுட்டு அம்மா கிட்ட வருவியா அக்காட்ட போவியா? தெரியும் தெரியல. ஏ போ, நான் தான் சொல்லிட்டான். போ, நான் தான். நீ எல்லாம் போ. அப்ப அம்மா வேண்டாமா உனக்கு? மோருக்காக தான் வர, உனக்கு கிடையவே கிடையாது. போ. அம்மா வேணான்னு சொல்லிட்டு அக்காட்ட போயிட்டீல நீ. கெஞ்சிலாம் தங்க. நீ உட்கார், உட்கார், இங்க உட்கார், உட்கார் தங்கம், உட்கார் உட்கார் உட்கார். கெஞ்சி காலில் விழுவும் அம்மா கொடுத்துருமா எனக்கு. ஆனா அக்கா தான் வேணும். எப்படி ஏமாத்திச்சு பத்தி அது. இந்த டப்பால கொடுக்குறேன், பிளாஸ்டிக் டப்பால இருக்கு, ஏன் கொடுக்குறீங்க இதுலலாம் போய் அப்படி சொல்லி கேட்காதீங்க. இதுல வந்து கேப்சூல்ஸ் கிடக்கிறதுனால பூச்சி மாத்திரை இருக்கு, அதனால இது குடிச்சோன்னு தூக்கி போட்டுருவோம்னா. இந்த ஸ்மெல்லு வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்ற பாத்திரத்தில் வச்சு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நினப்பிலேயே என்ன செய்வோம், சாப்பிட மாட்டான் அதில் போய். அதனால தான் என்ன செய்வோம், இந்த யூஸ் பண்ணுற டப்பாவை யூஸ் பண்ணி இப்போ இந்த மோரை குடிச்சிட்டோம் அப்படின்னா இதை அப்படியே தூக்கி போட்டுருவோம். அந்த பவுல் பார்க்கும்போது அவன் நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடு நினப்பு தான் வரும். இல்லை அதில் தான் அந்த மாத்திரை வாடை அடிச்சிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, கழுவியே வச்சாலுமே அந்த நினப்பிலேயே என்ன செய்வோம், பயந்து வாய் வைப்பான். அதுக்கு தான் இந்த 4 வருஷத்தில் நாங்கள் அடாப்ட் ஆகிட்டோம். அவங்க கூட இப்படி தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம், இவன் எப்படி இருப்பான் என்ன பண்ணுவான்னு. முன்னாடி மாத்திரை கொடுக்க கஷ்டப்பட்டோம், இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியல. கலந்துருக்கேன், போன வாட்டி சாப்பிட்டான், இந்த வாட்டி என்ன பண்ண போகிறான்னு தெரியல. பார்ப்போம் வாங்க, மாத்திரையை கொடுத்து பார்ப்போம். கட் பண்ணிக்க. இங்கே தான் சாப்பிடுவானா? இல்லைம்மா, தட்டி விட்டான்னு வச்சுக்கேன், அப்படியே அழைச்சி விட்டுடலாம்ல. தங்க பிள்ளை பிடிக்குது, பயமாவே இருக்கு உனக்கு மாத்திரை கொடுக்கறதுன்னா. கரைஞ்சிருச்சுல்ல? தெரியல. காக்கரே காக்கரே பேசுறது வேஸ்ட்டு. காக்கரே காக்கரே என்னம்மா ருசிச்சு குடிக்குது பாரு. எத்தனையும் பரடை. எத்தனை வாட்டி மாத்திரையை வேஸ்டாக்கி தூக்கி போட்டு புதுசாப்பா வாங்க சொல்லி திட்டு வாங்கியிருக்கோம். திட்டுவார் அப்பா. இது எத்தனை வாட்டி கடைக்கு போகிறது, மெடிக்கல் ஷாப் பக்கத்துலேயும் கிடையாது, தூரம் போய் வாங்கிட்டு வரதுக்கு திட்டுவார். அது கிளினிக், அது எங்க மெடிக்கல் ஷாப்பு? மெடிக்கல் ஷாப்பு, கிளினிக் இல்லை. கிளினிக் மெடிக்கல் ஷாப் எல்லாம் ஒன்றா தான் இருக்குங்க. ஸ்மெல்லாக இருக்கு. மாத்திரை ஸ்மெல்லு வருது. என்ன செய்ய போகிறதில்ல, அடிபக்கம் வந்துருச்சு. கலந்துருக்கும்ல, ஜூம் வச்சுக்கலாம். ஜூம் வச்சுக்கலாம்ப்பா. ஜூம் ஃபுல்லாக சாப்பிட்றதா எப்போவுமே நான் காமிக்க மாட்டேன். இது மருந்துங்கிறதுனால இப்போ பார்த்துட்டு இருக்கோம் உட்காந்து. கடைசி வரைக்கும் சாப்பிட்டான், நான் ஜெயிச்சிட்டேன். சாப்பிட தரேன். ஏய் சொல்லாத அப்படி.
சாப்பிட்டா தான் பூச்சி வைக்காம இருக்கும், பிள்ளை வெளியில எல்லாம் கூட்டிட்டு போக முடியும், இல்லாட்டி கஷ்டம். ஒழுங்கா காமி, டப்பா அடியில காமி. தெரிய மாட்டேங்குது எனக்கு. கண்ணு தெரியலையா? கண்ணு தெரியல, தான் டப்பா ஜூம் பண்ணி தெரியாது. சரி மாத்திரடா. முடிஞ்சிச்சோ? முடிஞ்சிச்சு. சக்சஸ். டப்பா பாரு, அது ஓரத்துல வந்து மாத்திரை இருக்காங்க. தங்கம் இல்ல, இப்ப கையை வச்சோம்னா ஓடி எடுக்கிறான் பாரு. ஏய், அது எடுக்கக்கூடாது, அது டப்பா வேண்டாம். முடிஞ்சிச்சு. டப்பா கட்டு. அது லாஸ்ட் இருக்கு, அடியில இருக்கு பாரு. இந்த அடியில இருக்கு பாரு. ஒரு சொட்டு கூட விடாம சாப்பிடுறோம், அப்பதான் மருந்து வேலை செய்யும். தங்கம் 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 புடிச்சு தங்கம். இந்த பாரு தங்கம் அடி. அப்படிதாண்டா அப்படிதாண்டா, எதையும் விடக்கூடாது. மருந்து மருந்து மாத்திரை. பூச்சி 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 கடிக்கும், இல்லாட்டி இங்க தொந்தில கடிக்கும். பூச்சி கடிக்கும். இது முடிச்சு 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 அவ்வளவுதானா? போதுமா? ஓகே, சுத்தி இதோட பூச்சி வரும். ஓகே, நாங்க மருந்தெல்லாம் சாப்பிட்டாச்சு, முடிச்சிட்டோம். சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு ஜெயிச்சிட்டோம். இன்னைக்கு தான் மாத்திரையை வந்து பிரச்சனை இல்லாம சாப்பிட்ருக்கோம். இது வந்து ஒரு நிறைய வாட்டி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் கண்டுபிடிச்சி இதை நாங்கள் செஞ்சோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காக்கருக்கு மருந்து கொடுத்தாச்சு, பூச்சி மருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். அடுத்த வீடியோ வந்துட்டு வேக்சின் வீடியோ, டாக்டரோட வேக்சின் வீடியோ தான்.